எல்லாருக்கும் வணக்கம். வருகிற மே மாதம் 16ஆம் தேதி நம்ம சந்தானம் அவர் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை உங்களுக்கு சின்ன சின்ன லீடிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பேய் படம் தான். பட் ஆனால் கதை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக என்னால் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே கொஞ்சம் யோசிக்க முடியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தானம் ஒரு மூவி ரிவ்யூவராக இருக்கார். ஸோ இந்த மூவி ரிவ்யூ பண்ணுறப்ப இந்த சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர், டைரக்டர் இதில் யாரோ ஒருத்தவர் டைரக்டராக கூட இருக்கலாம். ஸோ அவர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கலாம். ஸோ இவரோட ரிவ்யூனால் அந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாமே குறைஞ்சி போயிருக்கும். ஸோ அதனால் ஒரு நஷ்டமாகி இறந்துருக்கலாம். ஸோ இவரை பழி வாங்குறதுக்காண்டி ஒரு பிளான் போட்டிருக்கும் போல் இருக்குது. ஸோ இதனால் இவரையே அந்த சினிமாக்குள்ளே உள்ளே அனுப்பிச்சி விட்டு அங்கே ஒரு ரிவ்யூ பண்ணுங்கிற மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த 2 பேருக்கும், இந்த சினிமாக்குள்ளே போன சந்தானமும் அவரோட ஃப்ரெண்டான நம்ம மொட்டை ராஜேந்திரன் 2 பேருமே என்ன பாடுபடுறாங்க, அந்த உள்ளே நடக்கிற அந்த சினிமசங்க, அந்த கதை எல்லாமே அந்த ஹாரர் எல்லாமே இந்த பேய்கள், உள்ளே இருக்கிற பேய், இந்த வெளியே இவங்களை அனுப்பிச்சி விட்ட பேய், இந்த 2 பேரையுமே எப்படி சமாளிக்கிறாங்க, டபுள் ட்ரீட்டாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்ப்போம். அதான் இந்த படத்தோட கதைன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்குது. காமெடிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது, நல்லா இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. நீங்களும் ஆவலாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.